அண்ணா டீ கடை மாதிரி தெரியுது, நிறுத்துங்கண்ணே. டேய், அவங்க கடையில் நிற்கிறாங்க, அதுக்குள்ளேயே நம்ம போய் எடுத்துடலாம். டேய் என்னடா ஆச்சு? ஏன் கார் நிற்குது? டீ சாப்பிட டீ கடையில் நிப்பாட்டிருக்கானுங்க பாபு. எவ்வளவு நேரமா போயிட்டு இருந்தாங்க, அட்லீஸ்ட் இப்பவாச்சும் நிறுத்தினாங்களே. டேய் நீ வண்டி எடு. சரி. டேய் வெங்கி, நான் ரெடியாக தான் இருக்கேன் பாபு. அவனுங்களை டைவர்ட் பண்ணிட்டு நான் அப்படியே எடுத்துடுறேன். ஓகே எடு. இதை மட்டும் அடிச்சுட்டா போதும், ஈஸியா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடும். டேய் அந்த பாக்ஸ் எங்கடா இருக்கு? பாபு பாக்ஸ் பேக் சீட்ல தான் இருக்கு. இதை பாருடா, அதை எடுத்த உடனே அங்கே நிற்க வேண்டாம். இமிடியேட்டா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட சொல்லு, இல்லை ஜீவா துரத்திட்டு வந்து பிடிச்சிட போகிறான். அலர்ட்டாக தான் இருக்கும், எடுத்த உடனே எஸ்கேப் ஆகிடுவோம். குட். காரை லாக் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், லாக் முதல்ல லாக் பண்ணுங்க. மறந்துட்டேன் சார். பாபு ஒரு பிரச்சனை. என்னடா? காரை லாக் பண்ணிட்டான், கண்ணாடி உடச்சு எடுத்துருவா. ஏய் வேண்டாம் வேண்டாம், வண்டியை உடைச்சா அவனுக்கு மட்டும் இல்ல, சுத்தி நிக்கிற எல்லாருக்குமே திருடுறாங்கன்னு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம ஜீவா சுதாரிச்சிடுவான். அவன் சுதாரிக்கவே கூடாது. அவன் எவ்வளவு உஷாரா காரை லாக் பண்ணிட்டான். ஒருவேளை அவன் நம்ம ஆளுங்களை பார்த்திருப்பானோ? இல்ல மேடம், நிச்சயமா பார்த்திருக்க முடியாது. அவங்க போற பைக் கூட லோக்கல் நம்பர் பைக் தான். அதை ஓட்டுறவனும் லோக்கல் ஆள் தான். வெங்கி மட்டும்தான் இங்க இருந்து போயிருக்கான். சோ யாருக்குமே எந்த டவுட்டும் வராது. அப்படியே சந்தேகம் வந்தாலும் சும்மா சுத்தி பார்க்க வந்ததா சொல்லி சமாளிச்சிருவாங்க. சரி முதல்ல இருக்கட்டும், அந்த பாக்ஸை எப்படி அடிக்கிறது அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. மேடம், நல்லவங்களுக்கு தான் ஒரு கதவு அடைச்சா ஒரு கதவு திறக்கும். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு கதவு அடைச்சா பல கதவு திறக்கும். டயலாக் எல்லாம் நல்லா தான் பேசுற, அது எப்படின்னு முதல்ல சொல்லு. டீ குடிக்க போனவங்க அப்படியே டீ கடையிலே இருந்துருவாங்களா என்ன? திரும்பி காருக்கு வரணும்ல. டேய் சொல்லு பாபு. காரை விட்டு இறங்கி போய் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிமோட்ல லாக் பண்ண மாதிரி கார்ல ஏற வரும்போதும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ரிமோட்ல அன்லாக் பண்ணுவாங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி அடிச்சிடணும். என்ன புரியுதா? ஓகே பாபு, அப்படியே பண்ணிடுறேன். என்னண்ணே டீ நல்லா இருக்குல்ல? ஆமாம் சார், நல்லா இருந்தது. நம்ம ஊரெல்லாம் பாக்கெட்டு பால், இங்கே ஸ்ட்ரைட்டாக மாட்டிலேருந்து கறந்த பால் சார், அதனால தான் நல்லா இருக்கு. சரி கார் கீ கொடுங்க, நான் ஓட்டுறேன். ஏன் சார், நானே ட்ரைவ் பண்ணுறேன். அட கொடுங்க, நானே ஓட்டுறேன். சார் நான் ப்ரெஸ் ஆகிட்டேன் சார், இப்போ தெளிவாக ஓட்டுவேன் சார். டீ சாப்பிட்ட உடனே தூக்கம்லாம் போயிடுச்சு சார். பரவாயில்ல கொடுங்க. சரிங்க சார், வாங்க. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆளு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கானா இல்லையா? இல்ல மேடம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணலாம்னு தான். யாரும் இல்லாதப்பவே எடுக்கல, பக்கத்துல ஆள் இருக்கிறப்போ எப்படி எடுப்பான்? எனக்கு என்னமோ அவன் ஊட்டிக்கு போற வரைக்குமே அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன் மேடம் அப்செட் ஆகுறீங்க? ஒரு அட்டெம்ப்ட் தோத்தா எல்லா அட்டெம்ப்ட்டும் தோக்கணும்னு இல்லை.
அந்த பாக்ஸை இங்க கொண்டு வந்து சேர்க்கறது என் பொறுப்பு. ஏய், அதை இங்கெல்லாம் கொண்டு வர வேண்டாம். யாராவது பார்த்தா நாங்க தான் பண்ணோன்னு எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கா? அப்ப என்ன மேடம் பண்றது? முதல்ல அதை எடுக்க சொல்லு. அப்புறம் அதை அங்கேயே எங்கேயாவது உடைச்சு சுக்கு நிற போட சொல்லு. ஓகே மேடம், ஓகே மேடம். டேய் வெங்கி, ஏன்டா இப்படி சொதப்புற? டேய் தடா. இங்க வேலையை ஒப்படைச்சவங்க திட்டுறாங்க. இல்ல பாபு, நானும் ரெடியா தான் இருந்தேன். எடுக்கிற அளவுக்கு கேப் கிடைக்கல பாபு. டேய், கேப் எல்லாம் நாம தான்டா ஏற்படுத்தணும். அவங்க என்ன பெட்டி எடுத்துட்டு வந்து கையிலேயே கொடுப்பாங்க? நீ தான் அவன் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு அடிக்கணும்டா. இப்படி நின்று நெளிச்சுக்கிட்டு இருந்தா என் பேர் டேமேஜ் ஆகிட்டு இருக்குல்ல இங்க. கவலைப்படாத பாபு, இந்த வாட்டி நான் அடிச்சு காட்டுறேனா இல்லையான்னு பாரு. முதல்ல எடுறா, அப்புறம் டைலாக் பேசலாம். உட்காண்டேடா. ஓகே பாபு. ஏய் இங்க பாரு. சொல்லு பாபு. ஓகே பாபு. ஏய், இவனுங்க அந்த காருக்கு செக்யூரிட்டியா போற மாதிரி இருக்கு. நான் என்ன ஊட்டிக்கு எப்படி போறாங்கன்னு பாக்குறதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கேன். நீயும் உன் ஆளுங்களும் ஏதாவது உருப்படியா பண்ண சொல்லு. டேய் வெங்கி, டேய் என்ன இங்க கலாய்க்கிறாங்கடா. டேய் வெங்கி, நான் சொல்றது கேளு. அடுத்து வர மண் ரோட்ல லெஃப்ட்ல இறங்கி போ. எதுக்கு பாபு? ஏன் எதுக்கெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். டேய் முதல்ல அந்த மண் ரோட்ல லெஃப்ட்ல இறங்கு. ஏய், எதுக்கு அவனை மண் ரோட்ல போ சொல்ற? நாம குறுக்கு வழியில போனாதான் எதையுமே கரெக்டா சாதிக்க முடியும். பொறுமையா பாருங்க. டேய் நான் சொன்னதை செய்டா. டேய் லெஃப்ட் கட் பண்றா. சரி. டேய் இதில் போய் அப்படியே மேலே ஏறிடு. டேய் கார் வருது பார்த்து போ. போயிட்டேருடா போடா.
என்ன சார் நல்லா தானே இருந்தீங்க? வேற வேற இடத்துல மாற்றி மாற்றி தண்ணி குடிக்கிறதுனால தான் சளி பிடிக்கும் சொல்லுவாங்க சார். வேற வேற இடத்துல மாற்றி மாற்றி டீ குடிச்சா கூடவா சளி பிடிக்கும்? அண்ணா இது சளி இல்லை. என்னை பற்றி எங்கள் அம்மாவை பூங்குடியே நினச்சிருப்பாங்க, அதான் புறையேறுது. என்னாச்சு? தூக்குங்க. சார் உங்களுக்கு கூட ஆகலையே? யோ பாரியா எவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்குன்னு. நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தியா? வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓட்ட மாட்டியா? இடிச்சுட்டு சாரி கேட்கறது வண்டி ஓட்டுறீங்க. ஆளு இல்லாத ரோட்ல ஓட்டுற மாதிரி நேரா வந்து வண்டியில மோதுறேன். ஐயோ நான் ஹார்ன் அடிச்சிட்டு தானே வரேன். இல்ல சார், உங்க ஹார்ன் சவுண்ட் சத்தியமா கேட்கல. அது இல்லாம காரோட விண்டோஸ் வேற க்ளோஸ் பண்ணிருந்ததா, அதனால சத்தம் கேட்கல சார். ஐயோ வலி தாங்க முடியல, நான் என்ன பண்றது? சரி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அண்ணா பக்கத்துல எங்கேயாவது சோடா வாங்கிட்டு வாங்க போங்க. சரிங்க சார். சோடா குடிச்சா சரியா போயிடுமா? ஐயோ உள்ள எலும்பு எதுவும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சான்னு தெரியலையே. இவன் எப்படி வேலைக்கு போவான்? எப்படி குடும்பத்தை காப்பாத்துவான்? சார் நடந்து போச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்னையா கேள்வி? நீ தானே அடிச்ச, என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணி சொல்லு. சார் என்ன பண்ணோம் எப்படி பண்ணுறத பத்திலாம் அப்புறம் பேசுவோம். பாவம் இவர் வழியில துடிக்கிறாரு. முதல்ல பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம் சார். இவனால நிக்க கூட முடியலையா? எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது? என் கார்லயே போயிடலாம் சார். அவர் மெதுவா கூட்டு வந்து பேக் சீட்ல உட்கார வைங்க. வாங்க. பாத்து சார். பாத்துறா பாத்து. நீ வண்டி எடு. ஓகே சார். பாத்துறா பாத்து. மெதுவா. வா வா வா, உள்ள ஹாஸ்பிட்டல். என் பின்னாடியே வா. இந்த தீபம் நின்று எரியற மாதிரி ஜீவா சார் எந்த சேதாரமும் இல்லாம திரும்பி வரணும் தாயே. ஒருவேளை நிஜமாவே அடிக்கடி பட்டிருக்குமா? மேடம் இந்த பிளான்லாம் நம்மளுது. நான் தான் அப்படி நடிக்க சொன்னேன். ஏய் அது இவனுக்கு தானே தெரியும், ஜீவாவுக்கு தெரியாதுல்ல. ஜீவா வேகமா தானே வந்தான். டேய் வெங்கி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? டேய் ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் டிராமா போடு. அப்பா நம்மளுக்கு வசதியா தான் எல்லாம் நடக்குது. கார் அங்க கிராஸ் பண்ண டயத்துக்கு இந்நேரம் அவங்க இங்க வந்திருக்கணும். ஆமா சார். அப்ப ஏன் இன்னும் அவங்கள காணோம்? ஒருவேளை ஒத்தையான சுத்தம்னு சொன்னாங்களே, அது எதுவும் பிளாக் பண்ணிருக்குமோ? இருக்காது சார். அப்படி ஏதாவது நடந்திருந்தா உடனே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சார். அப்ப என்னவா இருக்கும்? மழையில எதுவும் மாட்டியிருப்பாங்களோ? இருக்கலாம் சார். நான் ஏதாவது கான்ஸ்டபிள் அனுப்பி செக் பண்ண சொல்கிறேன் சார். குவிக் உடனே பண்ணுங்க. ஓகே சார், பண்ணுறேன் சார். சார் இன்னொரு விஷயம், உங்கள் பையன் வர்றது கூட இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் தம்பி ஃப்ரெண்டோட பையனுக்காக இப்படி துடிக்கிறீங்களா சார்? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
அந்த பையன் ஊட்டிக்கு போகாம தடுக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க நேரா ஸ்பாட்டுக்கு வந்திருக்கும் போதே தெரியுது சார். வா வா அப்படியே வா. இதான் ஹாஸ்பிட்டல் வா. பார்த்து சார். பார்த்து மெதுவா பார்த்து. எங்கே பார்த்து மெதுவா. பாத்துடா மெதுவா பார்த்து. கொஞ்சம் பொறுங்க சார். அவன் வலி இது நடக்கலடா என்னால. கால்ல இப்படி அடிபட்டு இருக்கு. இவ்வளவு போய் நடக்க வச்சு கூட்டு போறீங்க. போங்க ஸ்ட்ரெச்சர் இருந்தா எடுத்துட்டு வாங்க. டாக்டர் காரன் பாருங்க போங்க. ஓகே சார். ஏங்க உங்களையும் தானே சொல்றேன் போங்க. பாத்து. டேய் உண்மையிலே அடிபட்டுச்சா? விழுந்ததே டிராமா, அப்புறம் எப்படி அடிப்படும்? டேய் இப்ப காரடு. டேய் உனக்கு கையில மாட்டிக்காத. அண்ணா கார் எடுத்துட்டு போறானுங்க. குடிங்க. காரை எங்கடா இருக்கீங்க? ஏய் நிறுத்துங்கடா. நிறுத்துங்கடா. நிறுத்துடா. டேய் கார் நிறுத்துடா. கார் நிறுத்த சொல்றா. நிறுத்த சொல்டா. ஏய் சீக்கிரம் போ. என்ன பண்ற? ஏய் கார் நிறுத்துடா. ஏய் ஏய் கார் நிறுத்த போறியல. ஏய் விடுடா. ஏய் ஏய் நில்றா. ஏய் டேய் கார் நிறுத்துடா. ஏய் கார் நிறுத்துடா. ஏய் டேய் சடி நிறுத்துடா. யாரா நீ? ஏய் அடி நிறுத்துடா. ஏய் வண்டி நிறுத்துடா. ஏய் நிறுத்துடா காரை. ஏய்